அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தொடர்ந்து மார்க்கெட் கீழே விழப்போகுதா அல்லது மார்க்கெட் பியர் டெரிட்டரிக்குள்ளே, அதாவது கீழே கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மார்க்கெட்டை பற்றி ரீசண்டாக நெகட்டிவ் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அதில் உள்ள கான்டெக்ஸ்டையும் கருத்துக்களையும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு கிளாரிட்டிக்காக நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை இப்படி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 ஆல்ரெடி ஒரு 10% கிட்ட கரெக்ட் ஆயிருச்சு. டெக்னிக்கல் லைன் 23,550 தான் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டுன்னு சொன்னாங்க. அது உடைச்சதுனால 22,600 வரைக்கும் போகலாம், அடுத்த சப்போர்ட் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது டெக்னிக்கல். நான் சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாரும் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 10 to 15% கரெக்ஷன் இன்னமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா, நிஃப்டி 50 ஆல்ரெடி ஒரு 10% உடஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 10% உடையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நிஃப்டி 50 10% உடையும் போது உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு ரொம்ப அதிகமாக உடைப்பட்டிருக்கும். அதே தான் இன்னும் 10% கீழே போச்சுன்னா இன்னும் அதிகமாக உடைப்படும். அதுவும் ஸ்மால் கேப் லார்ஜ் கேப்பாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் எல்லாம் உடைபடும் பொழுது அதெல்லாம் இன்னும் ரொம்பவே அடிபடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு, பெரும்பாலும் மார்க்கெட்டு இன்னும் ஒரு 10% கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்காக மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகலாம். மார்க்கெட்டை யாருனாலையும் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த மேக்ரோ சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுடைய சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் தொடர்ந்து பேசிட்டேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த 10% சான்ஸ் மேலே போகிறதுக்கு அப்படிங்கிறது நடக்கலாம். யாருக்கு தெரியும்? திடுக்குன்னு இந்தியன் எக்கானமி ஏதோ ஒரு ரெக்கவரி வந்துருச்சு, இல்லை பாலிசி வேறு மாதிரி ஆங்கிளில் வேர்ல்டு எக்கானமி ட்ரிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ் மாறலாம், ஃபாரினர்ஸ் உள்ளே வரலாம். ஆனால் கரண்ட் ஸ்டேட் பிரகாரம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா எக்ஸ்பர்ட்டும் மார்க்கெட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. சரி, மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு ஒரு 10 to 20% வாய்ப்பு. மார்க்கெட் ஆல்ரெடி 10% கீழே விழுந்துருச்சு, இன்னும் ஒரு 10 to 15% போகிறதுக்கு வாய்ப்பு ஒரு 60 to 70%. அப்போது இன்னும் 30-40% அந்த மாதிரி உடையிறதுக்கு, அதாவது என்னென்னா 10% உடஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 30% உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 10 to 20%ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது ப்ராபபிலிட்டி பிரகாரம் 60% சான்ஸ் இன்னும் ஒரு 10% ஆல்ரெடி கரெக்ட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 10 to 15% கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஆனால் எப்போ மேலே எழும்பும் அப்படிங்கிறது அந்த ரெக்கவரி சைன்ஸ் நமக்கு தெரியணும். அதாவது என்னென்னா, யூஎஸில் இன்ஃப்ளேஷன் குறையணும், இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் குறையணும், இந்தியாவோட எக்கானமி நல்லா இருக்கணும், கார்பரேட் ரிசல்ட்லாம் நல்லா வரணும், இந்த மாதிரி மக்கள் கையில் காசு நிறையா இருக்கணும். இதெல்லாம் யார் பண்ண முடியும்? கவர்மெண்ட்டோடைய பாலிசியும் நம்மளை சுற்றி இருக்கிற எக்கானமிக் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் பாசிட்டிவாக கண்டிப்பாக மாறும். ஆனால் அது வரைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக அடாப்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனமாக இருக்கணும். உதாரணமாக, லார்ஜ் கேப் மிட் கேப்பில் நமக்கு அதிக ப்ராஃபிட் இருக்குது, நம்ம வச்சுருக்கிற ஸ்டாக்கோடைய வேல்யூவேஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஸ்மார்ட்டாக ஒரு போர்ஷனை எடுத்து நம்ம லார்ஜ் கேப்புக்கு மூவ் பண்ணலாம், அல்லது டெப்ட்டுக்கு கூட மூவ் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டு கூட மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேயுமே உங்களுடைய ரிஸ்க் அப்படைட், அதாவது என்னென்னா, என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து ஆல்ரெடி இருக்குதுப்பா, நான் போட்டிருக்கிறது என்னென்னா இன்னும் 20 வருஷத்துக்கு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பீப்புள் சரி ஓகே ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்கை இப்போ நானுமே 70p 78pலாம் போயிடுச்சு, இருந்தாலும் நான் வச்சுருக்கிறேன். மார்க்கெட் உடைய போதுன்னு நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அந்த ஸ்டாக்கு
தேவையில்லை. அதாவது விற்று வர்ற காசு எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நான் அதை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்காவது அந்த பிஸ்னஸில் பார்ட்னர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட ஆனாலும் சர்வைவ் ஆகி நிற்கிற ஸ்டாக்கு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எதனா சேஞ்ச் ஆகிருக்கா, ப்ராஃபிட் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பார்ப்பேன். டெய்லி போர்ட்ஃபோலியோவை பார்க்க மாட்டேன், ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ண மாட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது களை எடுக்கணும், எந்த ஸ்டாக்கையாவது விற்றுட்டு வேறு ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அங்கே மூவ் பண்ணலாமா, அந்த மாதிரியெல்லாம் வந்து யோசிக்கிறது தான் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸுக்கான அழகு. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் உங்களுக்கு செக்டர் ரொட்டேஷனும் ஸ்டாக் ரொட்டேஷனும் நடக்கும். அதாவது என்னென்னா, ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்கிற ஸ்டாக்கு கொஞ்சம் மேலே வர்றதும், டிஃபென்சிவ் செக்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதும், எதெல்லாம் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அதோடைய வேல்யூ கரெக்டாகிறதும், இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப வீக்கான இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க விற்றுட்டு வெளியில் போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து உங்களுடைய நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நல்ல கோராக ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல்ஸுக்கு ஏற்ற மாதிரி, எக்கானமிக்கு ஏற்ற மாதிரி வந்து தன்னுடைய செக்டர் ரொட்டேஷன் ஸ்டாக் ரொட்டேஷனுடைய வேல்யூவேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இதுதான் நடக்கும். இந்த ஃபேஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்னு சொல்லலாம். கன்சாலிடேஷன் ஃபேஸாக இருந்தாலும் பியர் மார்க்கெட் ஃபேஸாக இருந்தாலும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிகள், அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு நல்ல ரிசல்ட்ஸை வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாக்கு அந்த சமயத்துலையும் மேலே ஏறும். அதை புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் என்ன தான் கீழே உடஞ்சாலும் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வந்து ரிவார்டை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் க்ரோத் காட்டுறாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட் புக் வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போகுது, நல்ல டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்னதான் வந்து பியர் மார்க்கெட்டாக இருந்தாலும் கீழே உடஞ்சி ஓடினாலும் அந்த ஸ்டாக்கை நோக்கி ஓடுவாங்க. அதையும் புரிஞ்சுக்கங்க. அதே சமயம் ஜென்ரலாக மார்க்கெட் உடையும் பொழுது நம்ம வச்சிருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு அதிகமாக உடைபடும். புரியுதுங்களா? அதுதான் வந்து காமனாக நடக்கும். நான் முன்னாடி சொன்ன மேலே போகிற சினாரியோ அப்படிங்கிறது பெரும்பாலும் கிளைமேட் நல்லா இருக்காது. அதையும் மீறி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிகள் இருக்கும் பொழுது அதுக்கு வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தானே கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் நீங்கள் ஒவ்வொரு செக்டர்லேயும் உள்ள ஸ்டாக்ஸை வந்து உங்களால் பொறுமையாக எந்தவித டெம்டேஷனும் இல்லாமல் மானிட்டர் பண்ண முடிஞ்சு என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது அப்படிங்கிற வேடிக்கை பார்க்குற குணம். சரிங்களா? விலை இறங்கிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன், போர்ட்ஃபோலியோவை பார்க்குறேன், அழுகிறேன், அந்த மாதிரி கேரக்டர்னால் நீங்கள் இந்த இது பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையிலுமே மனதைரியம் இருக்குது அப்படின்னா போர்ட்ஃபோலியோ உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணாமல் என்ன நடக்குது, என்ன ப்ரைஸ் போகுது, எப்படி போகுதுன்னு வந்து ஸ்டேபிளாக மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது ஸ்டெடியாக கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு இது எல்லாமே வந்து நல்ல அனுபவத்தை தரும். அந்த அனுபவம் மூலமாக உங்களுக்கு கன்விக்ஷன் ஏற்படும். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த சிச்சுவேஷனில் நல்லா இல்லாத ஸ்டாக்ஸ், அதாவது கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனி, ரொம்ப சின்ன கம்பெனி, யாருன்னே தெரியாத கம்பெனி, அல்லது இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸுக்குள்ளே இல்லாத கம்பெனி, இந்த மாதிரி வந்து பல அனாலிசிஸ், பல பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய கோலை பொறுத்து, உங்களுடைய ரிஸ்க் அப்பைட்டை பொறுத்து நீங்கள் முடிவுகளை எடுக்கணும். களை எடுக்கணும்னா எடுக்கணும். இப்போ வந்த கரெக்ஷன் அல்லது இனிமேல் வரப்போகிற கரெக்ஷன் ஒருவேளை வந்தால் அது எல்லாமே நமக்கு முதலீட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அந்த கரெக்ஷனில் நீங்கள் டபுள் த சிப் பண்ணுங்கள், நல்ல நல்ல ஸ்டாக்ஸை வாங்கி போடுங்க. ஆனால் வாங்கி போட்டும் அதே விலையிலே கூட பல வருடங்கள் கிடைக்கலாம். அதனால் உங்கள் போர்ஷனை உடைய நல்லா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு வந்து கரெக்டாக போடுறது ஒரு யுக்தி, அல்லது கரெக்டாகி கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, கொரோனா டைமில் வந்து கரெக்டாகி கீழே விழுந்துட்டு மேலே எழுந்திரிச்சிருச்சு. ஆனால் மார்க்கெட் ஜென்ரலாக என்ன ஆகும்னா, அதில் பாதாதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகும், வருஷ கணக்காக கன்சாலிடேட் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வரும், அதுக்கப்புறம் மேலே வரும். அந்த மாதிரி வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப போரிங்காக, டல்லாக, பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் காசை எப்போவுமே வச்சுக்கோங்க டிப்ளாய் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு உண்மையிலுமே நல்ல ஸ்டாக்கு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, உதாரணமாக டிசிஎஸ்லாம் வந்து 3200 அல்லது 2800, அதாவது அதோடைய பிஇ வந்து மறுபடியும் வந்து 20க்கு கீழெல்லாம் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே என்ட்ராகலாம். இன்ஃபோசிஸும் அதே மாதிரி தான், 18 பிஇக்குள்ளே உள்ள போகுதுன்னா நல்லா என்ட்ராகலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக் பேங்க்லாம் வந்து புக் வேல்யூ வந்து 2க்கு கீழே போகுது, 1.5, 1 அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சதுன்னா நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் லாங் டேர்மில் வந்து நீங்கள் 10 வருஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி யோசித்து
கரெக்டாக வந்து முதலீட்டு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா.